ஓம் நம சிவாய. உமையே தங்கம், வெள்ளி, இரத்தினம், சிலை, பிருத்வி ஆகியவற்றில் எதனாலாவது லிங்க வடிவம் செய்து தன் சக்திக்கேற்றவாறு பூஜா உபகரணங்களால் என்னை நாள்தோறும் பூஜிக்க வேண்டும். புசிக்கும் போதும், நடக்கும் போதும், நிற்கும் போதும், இருக்கும் போதும், கிடக்கும் போதும், மேலும் கீழும் நான் இருப்பதாக நினைத்து என்னையே பூஜிப்பவன் முக்தியை அடைவான். கங்கை நீரினாலும், பசு நெய்யினாலும், செஞ்சந்தனத்தாலும், சுகந்த தூபங்களினாலும், கற்பூரத்தினாலும், கீதவாத்திய சப்தங்களினாலும், நவரத்னமயமான ஆபரணங்களினாலும், வெண்பட்டு முதலிய ஆடைகளாலும் பக்தியுடன் என்னை பூஜித்து நமஸ்கரித்து என்னையே சரணாகதி அடைந்தவனும், என் சரிதங்களை கேட்க விரும்பியவனும், என் பக்தர்களின் சரிதங்களை கேட்க விரும்பியவனுமாகிய இவர்கள் தங்கள் மனதில் விரும்பிய பதவிகளையும் உலகனைத்திற்கும் நாயகரான சிறப்பையும் பெறுவார்கள். சித்தத்திலே என்னை அமையப் பெற்றவன் தாவர ஜங்கமங்களுக்கெல்லாம் கர்த்தாவாகவும் காரியமாகவும் விளங்குவான். இவ்விதம் என்னை காரிய கர்த்துரு ஸ்வரூபம் என்று உணர்ந்தவனும் நாள்தோறும் செய்கின்ற சத்கர்மானுஷ்டானங்களை தன்னுடையது என்னும் கருத்து இல்லாமல் எனக்கு அர்ப்பணம் செய்பவனும் ஒன்றிற்கு மேற்பட்ட பற்பல விசேஷ பலன்களை அடைவார்கள். இவ்வாறு நடப்பவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். சம்சார பயத்தை அழிக்க வேண்டியவர்களுக்கு நல்வழியை நீ விரும்பிய வகையில் சொன்னேன். கிரியாயோகம், ஞான யோகம் என்னும் இரண்டில் இந்திரிய நிகிரகம் இல்லாமல், அதாவது புலனொடுக்கம் இல்லாமல் ஞான யோகம் கைகூடாது. ஆகையால் கிரியாயோகத்தை கடைபிடித்தவன் முறையே ஞானத்தையும் முக்தியையும் அடைகிறான். கிரியாயோகத்தினால் தேவத்துவம் உண்டாகி பின்னர் சிறந்த பிறவிகளை எடுத்து முக்தியை அடையலாம். அக்னியானது காற்றுடன் சேர்ந்து திருணகாஷ்டங்களை நாசம் செய்வது போல சிவலிங்க அர்ச்சனையானது பாபங்கள் அனைத்தும் நாசம் செய்துவிடும். என்னுடைய நாமத்தை வீணாக உச்சரித்த போதிலும் அவர்கள் கர்ம நீக்கம் பெறுவார்கள். கர்ம பூமியில் பிறந்து என்னை ஆராதிக்காதவனின் பிறவி பயனற்றது. இரத்தினம், புஷ்பம், சந்தனம் முதலியவற்றால் பூஜித்தாலும் பக்தியில்லா வீட்டில் எனக்கு திருப்தி இல்லை. அவை குறைந்திருப்பினும் பக்தி மட்டுமே இருக்குமானால் எனக்கு திருப்தி உண்டாகும். எத்தனையோ கோடி ஜென்மங்களில் ஒரு ஜனனம் இந்த கர்ம பூமியில் கிடைப்பது அருமை. அதிலும் மனித உடல் கிடைப்பது துர்லபம். அப்படி கிடைத்த அரிய உடலால் சிவலிங்க அர்ச்சனை செய்யாதிருப்பது என்ன துக்ககரமானது என்றார் பரமசிவன். பார்வதி தேவி பரமனை நோக்கி, நாதா, 4 வர்ணத்தார்களும் என்ன மந்திரங்களால் லிங்கார்ச்சனை செய்யத்தகும் என்று கேட்டாள். பிராமணர்கள் வேத மந்திரங்களாலேயும் புராணோக்தத்தாலேயும் பூஜித்து பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், சந்திரன், சூரியன், யஜ்வா ஆக 8ம் சிவமூர்த்தம் என்று கருத வேண்டும். எல்லா தேவர்களும் மந்திரத்தை ஆசிரயித்திருக்கிறார்கள். மந்திரமோ பிந்துவையும், பிந்து நாதத்தையும், நாதம் பரமாத்மாவையும் ஆசிரயித்திருத்தலால் அப்பரமாத்மாவை முன்பு கூறிய மிருத்யுஞ்சய மந்திரத்தால் தியானிக்க வேண்டும். யகாரத்துக்கு 8வது எழுத்தாகிய ஹா என்னும் எழுத்தை தீர்க்கமாக்கி ஹா அதன் பின்னர் பிந்து சேர்த்து அங்கநியாச கரநியாசமாக ஜெபிக்க வேண்டும். இவ்வாறு முறையாக பூஜிப்பவர்களுக்கு எல்லா விருப்பங்களும் கைகூடும் என்று பெரியோர்கள் எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். இகத்திலும் பரத்திலும் சிவபூஜையே எல்லா சித்திகளையும் கொடுக்க வல்லது. உலகத்தில் என்னை பூஜித்து எல்லா பயனையும் அடைய
பஞ்ச பிரம்மஸ்வரூபத்தை உணர்ந்து நாள்தோறும் என்னுடைய சாருபியத்தை அடைவார்கள். அந்த பஞ்ச பிரம்ம மந்திரத்தை சொல்லுகிறேன் என்று கூறி அருளினார். இது எல்லா மந்திரங்களிலும் உன்னதமானது. இதை பயின்று பூஜை செய்வதால் கிடைத்தற்கரிய தேவத்துவம், கந்தர்த்துவம் முதலான தன்மையையும் அஷ்டமா சித்தியும் அடைவார்கள். மிருத்யு பயம், அதாவது மரண பயம், கிரக பயம் முதலியன இந்த மந்திர ஸ்மரணையினாலேயே நீங்கிவிடும். இதை ஜெபிப்பவர்களுக்கு இடி, மழை, காற்று முதலான ஐம்பெரும் பூதங்களால் உண்டாகும் ஆபத்துக்களும் தாவர ஜங்கமங்களால் உண்டாகும் ஆபத்துக்களும் ஒருபோதும் சம்பவிக்க மாட்டாது. இந்த மந்திரத்தை 100 முறை ஜெபித்தவன் 100 பிறவிகளில் செய்த எல்லா பாவங்களையும் ஒழிப்பான் என்று சிவபெருமான் கூறி அருளினார். இவ்வாறு சனத்குமார முனிவர் கூறினார். ஓம் நம சிவாய.